ஏத்தம்பழம் இடியாப்பம் செஞ்சிடலாம். 2 பெரிய ஏத்தம்பழம் எடுத்திருக்கேன். அதை 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு 3 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பழத்தையும் அதை இட்லி கொப்பரையில் தண்ணி வச்சுட்டு இட்லி தட்டில் பழத்தை 20 நிமிஷமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான், பச்சரிசி மாவு தான் வாங்கியிருக்கேன். அது கிண்ணம் வந்து 200 கிராம் பிடிக்கும். அதுக்கு 2 கிண்ணம் எடுத்து அடிக்கணமான பாத்திரத்தில் மாவை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மாவை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பழம் நல்லா வெந்துட்டு இப்போ வறுத்த அரிசி மாவை அரைச்சி எடுத்துடலாம். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பழம் நல்லா ஆறிட்டு அதில் உள்ள தோலெல்லாம் எடுத்துக்கோங்க. பழத்தை மிக்சியில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு தடவை அரைச்ச மறுவு 1/2 கப்பு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ வறுத்த அரிசி மாவில் ஒரு பிஞ்சு உப்பு, அரைச்ச பழம் விழுத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இது மாவு உணராமல் இருக்கிறதுக்கு மூடி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி தட்டில் தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. அந்த இடியாப்ப குழாயிலையும் எண்ணெய் தடவின பிறகு இடியாப்ப மாவுலேருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்து இடியாப்ப குழாயில் வச்சுக்கிடுங்க. இப்போ இடியாப்பமாக புளிஞ்சு எடுத்துடலாம். இது புளியறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அடுத்ததும் புளிஞ்சிடலாம். இப்போ எல்லா இடியாப்பமும் புளிஞ்சாச்சு. இட்லி கொப்பரையில் தண்ணி கொதிச்சுட்டு இந்த இட்லி தட்டை அதில் வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷமாக. இப்போ இடியாப்பம் நல்லா வெந்துட்டு போர்க்கால குத்தி பார்த்துக்கோங்க. நல்லா வெந்துட்டு இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இடியாப்பத்தை எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்றா. இப்போ எல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கு மேலே தேங்காய் பூ போட்டுக்கோங்க. துருவின தேங்காவை, நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. நெய் போட்டுக்கோங்க. இது தேங்காய், நெய், நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்றதுக்கு அப்படி அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.